தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மை அழகாக அற்புதமாக கடந்த மாதம் முழுவதும் நம்மோடு பயணித்து பத்திரமாக புதிய மாதத்தில் கொண்டு வந்திருக்கின்றார். கடந்த மாதம் நம்முடைய எல்லா செயல்களிலும் நம்மோடு இருந்து நமக்கு வெற்றி கொடுத்திருக்கின்றார். அதே போல இந்த புதிய மாதத்திலும் ஆகஸ்ட் மாதத்திலும் கடவுள் நம்மோடு இருப்பார். நம்மை எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து நம்முடைய எல்லா செயல்களிலும் நம்மோடு இருந்து நமக்கு வெற்றி கொடுப்பார். நம்மை கனி கொடுக்கும் நபர்களாக, அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற அவருக்கு பயனுள்ள நபர்களாக அவர் அமைத்து கொள்வார் என்பது உறுதி. கடவுள் நம்ம நல்லவங்களாக இருந்தால் ஏற்றுக்கிட்டு, கெட்டவங்கள்லாம் நீங்கள்லாம் எனக்கு தேவையில்லாதவங்க நிராகரிப்பவர் கிடையாது. நற்செய்தியில் கூட நாம் ஒரு உவமையை கேட்கின்றோம். அந்த உவமையில் அந்த வலையில் சிக்கிய எல்லா மீன்களையும் கரையில் கொண்டு வந்து பின்பு நல்லவற்றை தன்னிடம் சேகரித்து கொண்டு தீயவற்றை தூக்கி எறிந்துவிடும் நிலை. அது ஒரு விதமான எச்சரிக்கை தான். ஆனால் உண்மையில் கடவுள் நம்மை யாரையுமே தூக்கி எறிந்து விடுவாரா என்பது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அவருடைய மகன் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்காகவும் தான் அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி பாடுபட்டு இறந்து உயிர் தெரிந்திருக்கின்றார். ஆகவே கடவுளுடைய விருப்பம் சரி எப்படியோ வாழட்டும், பார்க்குறேன், கடைசியில் எல்லாத்தையும் அள்ளி வாரி போட்டுட்டு வந்து நல்லா வாழ்ந்தவங்களை ஏற்றுக்கிறேன், கெட்டவங்களை தூக்கி போட்டுடுறேன் என்று காத்திருக்கும் கடவுளாக, வாழ்க்கை உலகத்தோடு தொடர்பில்லாத கடவுளாக இருக்க மாட்டார். மாறாக இப்பொழுதே நம்மை சீர்படுத்தி கொண்டே இருப்பார். இதுதான் இன்றைக்கி முதல் வாசகத்தில் நம்ம கேட்குறோம். அந்த குயவன் எளிமையா இறைவாக்கில் பார்க்கும் அந்த காட்சினா அவர் குயவனுடைய வீட்டுக்கு பக்கமாக போகிறாரு. அந்த குயவன் அந்த களிமண்ணை வச்சு முதல்ல ஒரு பண்டத்தை ஏற்படுத்துகிறார். அது அவருக்கு பிடிக்கல, அதனால் அதை பிசைஞ்சிட்டு திருப்பி இன்னொரு பண்டமாக ஏற்படுத்துகிறார். அந்த மாதிரி கடவுள் நம்மை தொடர்ந்து மாற்றி அமைத்து கொண்டே இருப்பார். இந்த மாதமும் கூட அவருக்கு இன்னும் உகந்தவர்களாக மாற்ற அவர் நம்மை மாற்றி அமைத்து கொண்டு தான் இருப்பார். ஒரு குயவன் கையில் நாம் களிமண்கள் தான், கடவுள் தான் அந்த குயவன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதன் வழியாக இந்த வாழ்க்கையின் இறுதியில் நாம் அவருக்கு உகந்தவர்களாக இருக்கும் நிலையில் மாற்றிக்கொள்வதற்காக தான் கடவுள் முயற்சி செஞ்சுட்டு இருப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் நாமும் கூட அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும். நம்மில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு என்னென்னா, நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நோக்கம், நம்ம வாழ்க்கையின் அந்த வீச்சம், அந்த வீச்சம் இல்லை, அந்த வாழ்க்கை செல்லும் பாதை, ட்ரெண்ட் நல்லதாக இருக்கணும். அதுதான் இன்றைய புனித அல்ஃபோன்சஸ் லிகோரி கூட சொல்கிறார். இவரை கிறிஸ்தவ அற வாழ்க்கையின் தந்தை என்று கூட அழைக்கின்றார்கள், ஃபாதர் ஆஃப் மாரல் தியாலஜி. அந்த அவர் சொல்வது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் அப்பப்போ ஒரு சில தவறுகள் நடந்துவிடலாம். ஆனால் அந்த தவறுகள் நம்ம யார் என்று நிர்ணயிப்பது கிடையாது, நல்லவங்களா கெட்டவங்களா இல்லை. மாறாக நம்முடைய மனநிலை, நாம் எங்கு சென்று கொண்டு இருக்கின்றோம், நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கம் கடவுளாகவும் அந்த கடவுளை அடைய வேண்டிய நல்ல வாழ்க்கையாகவும் இருந்துச்சுன்னா, ஒரு சில சமயங்களில் நாம் தவறி விழுவதை கடவுள் பெரிதுபடுத்துவது கிடையாது. அந்த நோக்கத்தில் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்ற ஒரு நல்ல நோக்கத்தை நாம் கொண்டிருப்போம். அது நாம் செய்ய வேண்டிய முதல் பண்பு. நான் நல்லவனாக இருக்கணும், தீயவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டு தீமையாக தான் இருப்பேன், அடாவடி தான் வாழ்வேன், அராஜக வாழ்க்கை தான் வாழ்வேன், அபகரிக்கும் வாழ்க்கை தான் வாழ்வேன், பேராசையான வாழ்க்கை தான் வாழ்வேன், மற்றவங்களோட இதெல்லாம் எடுத்து கூட நான் வாழறதுக்கு முயற்சி செய்வேன் அப்படின்ற மாதிரியான மனநிலை இல்லாமல் நான் நல்லவனாக இருக்க வேண்டும். எனக்குரியதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்குரியதை மற்றவர்கள் விட்டு கொடுத்து விட வேண்டும், என்னுடைய பங்களிப்பை முழுமையாக நான் செய்ய வேண்டும், என்னுடைய பணிகளை நான் முழு மூச்சோடு செய்ய வேண்டும், நன்மை செய்யும் விதத்தில் என்னுடைய பணிகளும் அமைய வேண்டும். அந்த மாதிரியான நோக்கத்தோடு நம்ம வாழும் பொழுது கண்டிப்பாக கடவுள் நம்மை இன்னும் அழகாக பக்குவப்படுத்தி கொண்டே இருப்பார். அழகாக நாம் மாறுவோம். இந்த மாதத்திலும் புனித அல்ஃபோன்சஸ் லிகோரி கூட தன்னுடைய வாழ்க்கையில் புதிய யுக்திகள் பழைய யுக்திகள் ரெண்டுமே கொண்டு வந்தார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விதமான தொடர்பு, பழைய தந்தையர்கள் கற்பித்த வழிமுறையின் தொடர்பு, அதே சமயத்தில் சில புதிய யுக்திகள்,
அதே போல் நாமும் கூட இந்த மாதத்தில் கடந்த மாதத்தில் செய்த செயல்களைப் போலவே செய்து கொண்டிருப்போம். ஒரு தொடர்பு வேணும். அதே சமயத்தில் சில மாற்றங்கள், நம்முடைய செயல்களில் சில மாற்றங்கள், அதன் வழியாக இன்னும் சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையை வாழ, நேரத்தை இன்னும் அதிகமாக பயன்படுத்த, நல்ல கனிகளை கொடுக்க மன்றாடிக்கொள்வோம். அன்பு தந்தையே இறைவா, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கண்ணும் கருத்துமாக இருந்து பாதுகாத்து வழிநடத்துவதோடு எங்களை சீர்படுத்தி கொண்டே வருவீர். எங்களுடைய குற்றங்கள் அனைத்தையும் மாற்றி எங்களை இன்னும் அழகானவர்களாக மாற்றிக்கொண்டே வருவீர் என்ற உறுதியோடு நாங்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற அதே நோக்கத்தோடு எங்கள் வாழ்க்கையின் பயணத்தை மேற்கொள்ள சில புதிய யுக்திகளையும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு பழைய வழிமுறைகளை தொடர்ச்சியாக பயன்படுத்தி அதோடு சேர்ந்து சில மாற்றங்கள், தேவையான அத்தியாவசியமான மாற்றங்களையும் எங்கள் வாழ்க்கையிலும் எங்களுடைய செயல்களிலும் கொண்டு வர எங்கள் அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் தந்தையே. ஆமென்.